friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லோட்டே சாக்கோ பை வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படிங்கறதா. உங்களுக்கு தெரியும் சாக்கோ பை எல்லாம் வெளியில ரொம்பவே காஸ்ட்லி. ஆனா நம்ம வீட்ல செய்யும்போது ரொம்ப கம்மியான காஸ்ட்லியே சூப்பரா செய்ய முடியும். ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்ல இருக்கும் இது சாப்பிடுறதுக்கு. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. சரி வாங்க இப்போ இந்த சூப்பரான லோட்டே சாக்கோ பை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாக்கோ பைக்காக நான் வந்துட்டு ஒரு 10 மேரி பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த பிராண்டோட மேரி பிஸ்கெட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 10 பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்றதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். எந்த மில்க் பவுடர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மில்க் பவுடர்ல வந்துட்டு நம்ம கொஞ்சமா கண்டென்ஸ் மில்க் சேர்த்து இது ஒரு க்ரீம் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ இதுல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இந்த கண்டென்ஸ் மில்க் வந்து ஹோம்மேடு நம்ம வீட்டில் ரெடி பண்ண கண்டென்ஸ் மில்க் தான். இதோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் இதில் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா க்ரீமியா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பால் பவுடரோட சேர்த்து. இன்னொரு ஆப்ஷன் நீங்க வந்துட்டு பீனட் பட்டர் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக, அதுவும் நல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு க்ரீமியான பக்குவத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மில்க் மேட் சேர்த்து இந்த மில்க் பவுடரை. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்கெட்டுக்கு நடுவுலையும் நம்ம வந்துட்டு ஸ்டஃப் பண்ண போறோம். ஒரு க்ரீம் பிஸ்கெட் மாதிரி செய்ய போறோம். இந்த பிஸ்கெட்டை தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி வச்சு இதை வந்துட்டு நம்ம நல்லா இதை வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேல இன்னொரு மேரி பிஸ்கெட் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற பிஸ்கெட்டையும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்க போறோம். இந்த மாதிரியே நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். நாம இன்னைக்கு இந்த மாதிரி டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு காம்பவுண்ட் சாக்லேட்டு. இது வந்துட்டு பாருங்க 400 கிராம். இது 400 கிராம் 85 rupees தான். நீங்க வந்துட்டு இதை டைரி மில்க் மாதிரி சாக்லேட் மெல்ட் பண்ணி கூட செய்யலாம். ஆனா அது வந்துட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணும். அந்த சாக்கோ பைய இந்த காம்பவுண்ட்ல செஞ்சீங்கன்னா நீங்க வெளியிலேயே வைக்கலாம், மெல்ட் ஆகாது. விலையும் வந்துட்டு உங்களுக்கு கம்மியா ஆகும். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் இப்போ எடுத்துக்க போறோம். இது வந்து நான் கிரேட் பண்ணி எடுத்துக்க போறேன். கிரேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த சாக்லேட் காம்பவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுட்டேன். இது வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். ஒரு பாத்திரத்துல நான் கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மேல நம்ம இதை வச்சு நம்ம இதை மெல்ட் பண்ண போறோம். இந்த தண்ணி வந்துட்டு இந்த பாத்திரத்துல முட்டாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இது மெல்ட் ஆகட்டும். இப்படியே பாருங்க லைட்டா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. சீக்கிரமே மெல்ட் ஆயிடும். இந்த ஹீட்ல மெல்ட் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க சாக்லேட் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வேகமா மெல்ட் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், மெல்ட் ஆயிடும். பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரோ இல்லைன்னா பட்டர் பேப்பரோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வச்சோம்னா நம்ம ஒட்டாம அழுங்காம எடுக்கலாம். அதுக்காக நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற இந்த மேரி பிஸ்கெட் இருக்குல்ல, இப்போ இதை வந்துட்டு இந்த சாக்லேட்டுக்குள்ள போட்டு டிப் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுக்கோங்க. டிப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது மாதிரி டிப் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிற சாக்லேட்டை நம்ம இப்படி ட்ரெயின் பண்ணிடலாம். ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் மேலே வச்சிருங்க. இப்படி இது மாதிரியே நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணிக்க போறோம். பாருங்க இந்த மாதிரி நம்ம இதை ஃபாயில் பேப்பர் மேலே வச்சாச்சு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ்க்காக நம்ம வந்துட்டு ஃப்ரீசர்ல வைக்க போறோம். செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இதை வெளியிலேயே ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா இது சாக்லேட் காம்பவுண்ட் அப்படிங்கிறதுனால வெளியில இருந்தாலே கெட்டியா தான் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசர்ல செட் பண்ணிட போறோம். செட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசர் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா செட் ஆயிடுச்சுங்க. பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு நம்மளோட சாக்லேட் கோட்டிங் மேலே கொடுத்தது. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். பாருங்க நம்ம ஃபாயில் பேப்பர்ல வச்சதுனால ஈஸியா வந்துடும். இது பாருங்க சூப்பரா செட் ஆகி நம்மளோட சூப்பரான லோட்டே சாக்கோ பை மாதிரியே ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த ஓரத்தில் இருக்கிறத நீ வந்து இங்கே எடுத்துருங்க. இந்த மாதிரி இப்படி கையில் இது பண்ணிங்கனாலே வந்துடும். இது பாருங்க எவ்வளோ ஈஸியா நம்மளோட சூப்பரான லோட்டே சாக்கோ பை மாதிரியே சூப்பரா நம்ம வீட்டில் கொஞ்சம் ரொம்ப கம்மியான செலவுலயே நம்ம வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டோம்.
இதுக்கு மேல நீங்க ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒயிட் சாக்லேட் இருந்துச்சுன்னா அது ஒரு கோன்ல போட்டுட்டு மேல வந்துட்டு இப்படி ட்ரிசில் பண்ணி விடலாம். அது வந்துட்டு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். எவ்வளோ ஈஸியா நம்ம வந்து இந்த லோட்டே சாக்கோ பை செஞ்சோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.